மாநாடு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு முயற்சி. ஆ, இவ்வளவு பெண்கள் வந்து ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த மாநாடு அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு இதா பார்க்கிறோம். ஆனா மதுவை உள்ள வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் ஒழிக்கணும் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம். சொன்னா நம்மளுடைய அனுபவங்கள் மது ஒழிப்பு அப்படிங்கிறது எப்ப சாத்தியமாகும்னா முழுமையாக மது ஆலைகளை ஒழிப்பதுதான் வந்து சாத்தியமாகிற சமயத்துலதான் அது வந்து சாத்தியமாகும். சரி, மதுவை மட்டும் தனியா ஒழிக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 மது விற்பனை செய்யக்கூடிய மதுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆலைகளை இயக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாகவும் அரசியல்வாதிகளுக்கு பினாமிகளாகவும் இருக்கிறாங்க. அவங்கதான் வந்து இன்னைக்கு மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு மதுவினால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது மது விற்பனையில மட்டும் வருமானம் இல்ல, மதுவை கொள்முதல் செய்வதன் மூலமாக வரக்கூடிய பல்லாயிரம் கோடி வருமானம் தான் இங்க பெருசு. மதுவினால வரக்கூடிய வருமானத்தை விட மதுவை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதனால வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய வருமானமாக இங்க பார்க்கப்படுது. சரி. அதனாலதான் இந்த அரசாங்கம் வந்து எந்த அரசு வந்தாலும் மாறி மாறி இந்த மது ஆலைகளுக்கு சப்போர்ட்டாவே வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ மது ஆலைகளை மூடுவதும் அந்த மது ஆலைகளை நடத்துகிறவர்களோடு கூட்டணிகள் இல்லாமல் இருப்பதும் தான் இந்த மதுவை ஒழிப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். சரி. இன்னைக்கு பொதுவா இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து உண்மையாலுமே மது ஒழிப்புக்காக நடத்தப்படுது அப்படின்னு சொன்னா நிச்சயமா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா இது வந்து ஒரு அரசியலாக்கப்படுது, அரசியலுக்காக மதுவை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக வந்து நம்ம வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிக அளவுல பாதிக்கப்படுறது அவர்கள் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாக்குறோம். இப்ப கள்ளக்குறிச்சியில இறந்து போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இப்ப அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய மதுவினால இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள்னால இறந்து போறவங்க வந்து அடித்தட்டு மக்களாக வந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த அடித்தட்டு மக்களுக்காக நாம வந்து வேலை செய்யறோம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக முழுமையான ஒரு மது விலக்கை நோக்கிதான் நம்ம போகணும். இன்னைக்கு தமிழகத்துல வந்து விதவைகளுடைய எண்ணிக்கை வந்து பெரிய அளவுல கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அதையெல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு இருக்க முடியுமே தவிர மது ஆலைகளோடு தொடர்புடையவர்களையும் மது ஆலைகளோடு இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களையும் வைத்துக்கொண்டு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து அது சரியாக இருக்க முடியும் தெரியல. வேணும்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் வேணும்னா அருமையான மாநாடு அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லலாமே தவிர மக்கள் வந்து வெகுஜனம் வந்து இதை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான மாநாடு, என்ன மாதிரியான கோரிக்கைகள், யாரை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த மாநாடுகளை நடத்துகிறார்கள். சோ இது எல்லாமே வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்க அரசியலுக்காக ஒரு மாநாடுகளை நடத்துறாங்க. நிறைய அரசியல் மாநாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மது ஒழிப்பையும் ஒரு அரசியலாக அவர்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா இல்லை அப்படின்ற மாதிரிதான் பாக்குறோம். சோ அதனால இந்த மாநாடு மது ஒழிப்பை கொண்டு வருமானா நிச்சயமா கொண்டு வராது. ஏன்னா மது ஆலைகளை நடத்துகிறவர்களோடு இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டுதான் இந்த கூட்டத்தையே வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே தமிழகத்துல மதுவை ஒழிக்கக்கூடிய எவ்வளவு பேர் அதுக்காக போராடிய எவ்வளவு பேர் வந்து இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் விட்டு இந்த அரசோடு சேர்ந்து இவர்கள் செய்கிறார்கள்னா இது வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு இல்லை, அவர்களுடைய ஒரு கட்சி மாநாடு, ஒரு அவர்களுடைய அந்த ஒரு மாநாடாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இது ஒரு மது ஒழிப்பு மாநாடாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வீர வசனங்கள் பேசலாமே தவிர உண்மையாலுமே மதுவை ஒழிக்க முடியுமா, இல்லை வந்து இது வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருமானா பெருசா ஒன்னும் ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை அப்படின்னு